அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோயில் கலை இலக்கிய சோலையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போர் பற்றி இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. கிளாஸ்விட்ச் என்று சொல்லக்கூடிய அறிஞர் தன்னுடைய ஆன் வார் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் போருக்கு காரணமாக அவர் சுட்டிக்காட்டுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். போருக்கு எது அடித்தளமாக இருக்கிறது என்று சொன்னால் அவரை பொறுத்தவரை அரசியல் அதிகாரமே போருக்கு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இன்னொரு பக்கம் மார்ட்டின் என்று சொல்லக்கூடிய அறிஞர் போரின் உளவியல் பற்றி பேசுகிற பொழுது குழந்தைகளிடம் போர் கதைகளை படிக்கச் சொல்லி அந்த போரின் மீது அவர்களை ஈடுபாட கொள்ளச் செய்து போர் என்பது மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக மாற்றக்கூடிய போக்கை நாம் பார்க்கிறோம். போர் கதைகளை படிக்கக்கூடிய குழந்தைகள் அதை ஒரு சாகச விஷயமாகவே எடுத்துக்கொள்கின்றனர். இன்னொரு பக்கம் ராபர்ட் கிரேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் போர் என்பது நரகம் என்று சொல்கிறார். ஆகவே போர் பற்றிய இருவேறு கருத்துக்கள் தொடர்ந்து இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் போரை சாகசமாக பார்ப்பது, இன்னொரு பக்கம் போரை நரகத்தை விட கொடியதாக பார்ப்பது. இதில் எதில் உண்மை இருக்கிறது என்கிற கேள்வி ஒருபுறம் இருக்க, தமிழ் இலக்கியங்களில் போர் பற்றிய பதிவுகள் என்னவாக இருக்கின்றன, இந்த இரண்டு பக்கங்கள் எந்த பக்கத்தில் தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொல்காப்பியத்திலிருந்து ஈழ இலக்கியம் வரை போர் பற்றிய பதிவுகளை நாம் பார்க்கிறோம். தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சங்க இலக்கியங்களில் போர் பற்றிய செய்திகள், போர் பற்றிய பதிவுகள் அதிகமாக காணப்படுகின்றன. புறநானூற்றில் போரை விதந்தோதுகிற ஒரு பண்பு தொடர்ந்து இடம்பெறுகிறது. ஏன் போர் கொண்டாடப்படுகிறது, தமிழர்கள் போரை ஏன் கொண்டாடினார்கள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஒரு ஆண் குழந்தை பிறக்கிற பொழுதே அல்லது ஒரு குழந்தை பிறப்பை அறிவிக்கிற பொழுது ஒரு சங்க இலக்கிய குறிப்பாக புறநானூற்று பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. குளவி பிறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாழில் தப்பார் என்று ஒரு பாடல் வருகிறது. இது தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு பாடல். அதாவது குழந்தை பிறந்தாலும் அது வெறும் மாமிச பிண்டமாக பிறந்தாலும் அதில் நெஞ்சில் கீறி அந்த குழந்தையினுடைய அல்லது மாமிச பிண்டத்தினுடைய நெஞ்சை கீறி புதைக்கிற அல்ல விதைக்கிற பரம்பரை தமிழ் பரம்பரை என்று சொல்லக்கூடிய மரப்பண்பு தமிழர்களிடம் வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய தந்தை போரில் இறந்து விட்டார், தன்னுடைய கணவன் போரில் இறந்து விட்டார், கடைசியாக தன் மகனையும் போருக்கு அனுப்புகிற ஒரு தாயை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமா, போர்க்கள காட்சியை பார்க்கிற பொழுது, போர் பற்றிய பதிவுகளை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது ஒரு தாய் தன்னுடைய மகன் இறந்துவிட்ட இடத்தில் சென்று பார்க்கிறான். அவன் நெஞ்சில் காயம்பட்டு இறந்திருந்தால், அதாவது வீர மரணம் எய்திருந்தால், தன்னுடைய வற்றிப்போன மார்பில் கூட பால் சுரக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு தாய் தன்னுடைய மகனின் முதுகில் காயம்பட்டு அவன் மரணம் அடைந்திருந்தால் அவனுக்கு பாலூட்டிய மார்பகத்தையே நான் அரித்தறிவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவை பார்க்கிறோம். ஆகவே போர் என்பது கொண்டாடப்படுகிற ஒரு விஷயமாக, மரப்பண்போடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினாலேயே தான் தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து போர் பற்றிய பதிவுகளை படிக்கிற பொழுது நிறைய நமக்கு சொல்ல தோன்றுகிறது. குறிப்பாக ஆண்கள் போர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டார்கள். போர் இல்லாத காலங்களில் அவர்களால் வேறு எந்த தொழிலும் அதிகமாக நாட்டம் செலுத்த முடிந்ததாக தெரியவில்லை. ஒன்று போருக்கு அனுப்பு, இல்லையேல் நாங்களே எங்களுக்குள் சண்டையிட்டு மடிவோம் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த போருக்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று சொன்னால் பூசல் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. தமிழருடைய திணை இலக்கியத்தை எடுத்து பார்த்தாலும் கூட வெற்றி பெற்றவன் வாகைப்பூ சூடுவதை பார்க்கிறோம். இன்று கூட நாம் சொல்லுவோம் வெற்றி வாகை சூடுகிறார்கள் என்று சொல்கிறோம். ஆகவே இப்படி திணை இலக்கியத்திலும் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து போர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பதிவை நாம் மனதில் நிறுத்தி தமிழ் இலக்கியம் இப்படி பேசுகிறதை பிற இலக்கியங்கள் என்னவாக பேசுகின்றன, குறிப்பாக பிற நாடுகளில் போர் பற்றிய பதிவுகள் என்னவாக இருக்கிறது, இந்த கேள்வியோடு நாம் இன்னொன்றையும் சேர்த்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, ஒரு பக்கம் போர் பற்றிய விதந்தோல் நடந்திருக்கிறது. இன்னொன்று, உலகமெங்கும்
ஆங்காங்கே போருக்கான அறிகுறிகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. இல்லை அல்லது உலகில் ஏதோ ஒரு மூலையில் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது கூட போர் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில்தான் நாம் ஈழத்திலிருந்து வந்த குரலை பார்க்கிறோம். இந்த போரை விதந்தோதுதல் என்கிற பண்பிலிருந்து சற்று மாறுபட்டு போருக்கு தயார்படுத்துதல், எதிரியை கண்டு அச்சப்படாமல் இருத்தல், இதையெல்லாம் போர்க்குணங்களாக பார்க்கிறோம். எதிரி நமக்கு முன்னே துப்பாக்கியோடு வந்து நின்றால் கூட அச்சப்படாமல் இருப்பது, அவனுக்கு முன்னால் மண்டியிடாமல் இருப்பது, இதை நாம் ஈழத்திலிருந்து வந்த மரணத்துள் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பில் மு. பொன்னம்பலமுடைய வீரத்தை தூக்கு என்று சொல்லக்கூடிய கவிதையிலிருந்து அறிய முடிகிறது. அவர் சொல்லுகிறார், துப்பாக்கி தூக்கியவனை கண்டதும் தொடை நடுங்காதே, நீ பிறந்தது என்றோ ஒரு நாள் சாகத்தான், அது நிச்சயம். அந்த இடைவெளியில் ஆடும் ஆசைகளுக்காய் இன்னும் வாழ ஆசைப்பட்டு துப்பாக்கி ஏந்தியவனை கண்டதும் அவன் விடுதலை பதறானாலும் சரி, இராணுவ காட்டுமிராண்டியானாலும் சரி, தொடை நடுங்காது. துவக்கினால்தான் உனக்கு சாவு வரும் என்பது என்ன நிச்சயம்? கொலைஞன் கையில் இருக்கும் துப்பாக்கி அவனுக்கு எதிராய் மாறாதென்பது என்ன நிச்சயம்? கடைசியில் அந்த கவிஞர் சொல்லுகிறார், துவக்கையும் ஒரு பொருளாக பார். துவக்கையும் ஒரு சாதாரண பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு வீரனுக்கு வாய்க்க வேண்டும். துவக்கை பார்த்து அல்லது துப்பாக்கியை பார்த்து பயப்படுகிற ஒரு வீரனாக இருக்க முடியாது. ஆகவே தான் வீர உணர்வை ஊட்டுகிற இந்த பண்பை ஈழக் கவிதைகளில் பார்க்க முடிகிறது. இது ஈழக் கவிதைகளில் மட்டும்தான் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, பாலஸ்தீன கவிதைகளிலும் கூட அச்சப்படாதீர்கள், போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லக்கூடிய குரலை பார்க்க முடிகிறது. முயின் பசைசோ என்று சொல்லக்கூடிய கவிஞர் எழுதிய காலடி சுவடிகள் என்று சொல்லக்கூடிய கவிதையில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாம் பார்க்கிறோம். சகோதரா, அவர்கள் என் கழுத்தில் வாளை தீட்ட முயன்றாலும் நான் முழந்தாளிட மாட்டேன். இரத்தம் தோய்ந்த என் வாயில் அவர்களது சவுக்கடி விழுந்தாலும், விடியல் மிக நெருங்கி வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். எங்கள் மூர்க்கமான புயலுக்கு பாலூட்டும் நிலத்தில் இருந்து நான் எழுச்சி அடைவேன். சகோதரா, உன்னை மண்டியிடச் செய்ய, கருணை கேட்டு இறந்திடச் செய்ய உன் கண் எதிரே கொலையாளிகள் என்னை கொலைக்களத்துக்கு இழுத்துச் சென்றாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், சகோதரா, பெருமை மிக்க உன் தலையை நிமிர்த்தி அவர்கள் என்னை கொல்வதை பார், என் கொலையாளிக்கு சாட்சியாக இரு என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதையை பார்க்கிறோம். ஆக போரை விதந்தோதுதல் ஒரு பக்கம், போரை விதந்தோதுவனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பகைவனுக்கு எதிரான அச்சத்திலிருந்து விடுபட வேண்டும் அல்லது பகைவனை மிக தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நான் பார்க்கிறேன். இன்னொன்று, போர் காலகட்டத்தில் பிடிபடக்கூடிய மனிதர்கள் எப்படி வதைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்கிற கவிதையை தர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன கவிஞரிடமிருந்து நாம் பார்க்கிறோம். அவனது வாயில் துணிகளை அடைத்தனர், கைகளை பிணைத்து மரணப்பாறையுடன் இறுக கட்டினர். பின்னர் கூறினர், நீ ஒரு கொலைகாரன் என்று. அவனது உணவையும் உடைகளையும் கொடிகளையும் கவர்ந்து சென்றனர். மரணக்கூடத்தினுள் அவனை வீசி எறிந்தனர். பின்னர் கூறினர், நீ ஒரு திருடன் என்று. அவன் எல்லா துறைமுகங்களிலிருந்தும் துரத்தப்பட்டான். அவனது அன்புக்குரியவளையும் அவர்கள் தூக்கிச் சென்றனர். பின்னர் கூறினர், நீ ஒரு அகதி என்று. ஆகவே அவன் ஆரம்பத்தில் கொலைக்காரனாக அறியப்பட்டான். பின்னர் அவனை திருடன் என்று கூறினார்கள். கடைசியில் அவன் அகதியாக அலைக்கழிக்கப்படுகிறான். அவனை மட்டுமல்ல, அவனுடைய அன்புக்குரியவளையும் தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து கவிதை வேறொரு திசை நோக்கி பயணிக்கிறது. தீப்பொறி கனலும் விழிகளும் இரத்தம் படிந்த கரங்களும் உடையவனே, இரவு குறுகியது, சிறைச்சாலைகள் என்றென்றைக்கும் எஞ்சுகிறா, சங்கிலி கணுக்களும் எஞ்சுகிறா, நீரோ இறந்து விட்டான், ரோம் இறக்கவில்லை. இந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை நாம் உச்சரித்து பார்க்க வேண்டும். நீரோ இறந்து விட்டான், ரோம் இன்னும் இறக்கவில்லை. அவள் தன் கண்களிலாலே இன்னும் போரிடுகிறாள். காய்ந்து போன ஒரு கோதுமை கதிரின் விதைகள் கோடிக்கணக்கில் பசிய கதிர்களால் சமவெளியை நிரப்பவே செய்யும் என்று கவிதை முடிகிறது. இந்த கவிதையினுடைய முடிவில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இரவு குறுகியது, சிறைச்சாலைகள் இன்றும் நிரந்தரமில்லை, சங்கிலி கணுக்களும் எஞ்சியிருக்கப் போவதில்லை, எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விடக்கூடிய காலம் ஒரு நாள் வரும். நீரோ இறந்து விட்டான், ஆனால் ரோம் இன்னும் இறக்கவில்லை. அதுபோல தலைப்படுத்தப்பட்ட பெண் இன்னும் தன்னுடைய கண்களால் போரிடுகிறாள். கடைசியில் ஒரு நம்பிக்கையோடு இந்த கவிதை முடிவதை நாம் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையுடைய உச்சத்தில் முடிகிறது.
எங்களை கொல்லலாம், என்னை கொல்லலாம், என்னுடைய அன்புக்குரியவளை கொல்லலாம். ஆனால் பசிய கதிர்களால் சமவெளியை நிரப்பக்கூடிய கோதுமை கதிரின் விதைகள் போல மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எதிராக எங்கள் மண்ணிலிருந்தே முளைப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வரிகளை நாம் படிக்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பெண்கள் போரில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈழத்தில் கூட நமக்கு நிறைய பதிவுகள் உண்டு. போரை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் வில்ஃப்ரெட் ஓவனுடைய கவிதையும் ராபர்ட் கிரேவ்ஸுடைய கவிதையும், ஏன் மார்கரெட் ஆட்வுடைய கவிதைகள் கூட நமக்கு ஞாபகம் வருகிறது. இந்த டோர் என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பில் போர் புகைப்படம், அதாவது வார் போட்டோ என்று சொல்லக்கூடிய 2 கவிதைகள் இருக்கின்றன. அதே போன்று போரில் மனித உரிமைகள் எப்படி பறிபோயின என்று சொல்லக்கூடிய கருத்தை முன்வைக்கக்கூடிய ஆட்வுடைய ட்ரூ ஸ்டோரிஸ் என்று சொல்லக்கூடிய கவிதையில் இடம்பெற்ற சில கவிதைகளில் பெண்கள் எப்படி கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பதிவுகள் கூட இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பதிவில் தான் ஒரு கவிதையில் என்ன இடம்பெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவள் எதிரியிடம் சிக்கிக் கொள்கிறார். சிக்கி அவளை என்ன செய்கிறார் என்றால், அவளுடைய தொடை 2ஐயும் சேர்த்து கட்டி அவளை தெருவில் வீசிவிட்டு போகிறார்கள். போர் பெண்களை என்ன செய்யும் என்கிற கேள்விக்கு இந்த ஆட்வுடைய இந்த பதிவு மிகவும் முக்கியமானதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். பெண்கள் பாதிக்கப்படுவதைப் போல குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஈழப்போர் பற்றி பேசக்கூடிய அறிவுமதியுடைய வலி என்று சொல்லக்கூடிய தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு கவிதை நம்மை அதிர வைக்கிறது. வெறும் 3 வரி கவிதை தான். மீனை அறுத்தேன் கிடைத்தது குழந்தையின் கண் என்று சொல்லக்கூடிய கவிதை. ஈழத்தில் குழந்தைகள் எப்படி கொல்லப்பட்டார்கள், அதில் கடலில் வீசப்பட்ட குழந்தையுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று யோசிக்கிற பொழுது இந்த கவிதை இன்னும் ஆழமாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு பதிவைத்தான், குழந்தைகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பதிவைத்தான் 4 வயது சிறுவியினுடைய மனநிலையிலிருந்து ஒரு கவிதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த கவிதையுடைய தலைப்பு கிட்டத்தட்ட 4 வயது சிறுமி ஒருத்தியின் நாட்குறிப்பிலிருந்து என்கிற தலைப்பில் இருக்கிறது. ரஷ்மி என்று சொல்லக்கூடிய, மன்னிக்க வேண்டும், ரஷா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமி என்னுடைய ஒரு கண்ணை துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்திருக்கின்றன. அவள் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறாள். இதுதான் அந்த கவிதையுடைய பின்புலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கவிதை இப்படி ஆரம்பிக்கிறது. நாளை கட்டை அவிழ்ப்பார்கள், எனக்கு யோசனையாக இருக்கிறது. எஞ்சியிருக்கும் ஒற்றை கண்ணால் ஆப்பிள் பழத்தின் ஒரு பாதியை மட்டும், தோடம்பழத்தின் ஒரு பாதியை மட்டும், என் தாயின் பாதி முகத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுமா? இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த 4 வயது சிறுமியினுடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்ட கவிதை என்பதால் அந்த குழந்தை என்ன நினைக்கிறது என்று சொன்னால், எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு கண்ணால் ஆப்பிள் பழத்தின் ஒரு பாதியை மட்டும் அல்லது தோடன் பழத்தின் ஒரு பாதியை மட்டும் என் தாயினுடைய பாதி முகத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுமா என்று கேட்கிறாள். அவள் சொல்கிற அடுத்த பதிவு மிக முக்கியம். என்ன நடந்தது? துப்பாக்கி குண்டை நான் பார்க்கவில்லை, என் தலைக்குள் வெடித்த அதன் வலியை மட்டுமே உணர்ந்தேன். பெரிய துப்பாக்கியுடன், நடுங்கும் கைகளுடன், கண்கள் ஒரு வெறித்த பார்வையுடன் அந்த இராணுவ வீரன் என் மனதில் இன்றும் அழியாதிருக்கிறான். அதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் துப்பாக்கி குண்டை அவள் பார்க்கவில்லை, அது ஏற்படுத்த பாதிப்பு அவளுக்கு இன்னும் புரிந்திருக்கிறார். அதைவிட யார் துப்பாக்கி குண்டை செலுத்தினானோ, யார் அந்த இராணுவ வீரனோ, அவனுடைய ஒரு கண் பறி போனது பின்னாலும் கூட அவனை நினைவு வைத்திருக்கிறாள். என் மூடிய கண்களால் இவ்வளவு தெளிவாக அவனை பார்க்க முடியும் என்றால், எங்கள் தலைகளுக்குள்ளே நாம் இழக்கும் கண்களை ஈடு செய்ய இன்னும் ஒரு சோடி கண்கள் உள்ளன போலும். அடுத்த மாதம் என் பிறந்த நாளுக்கு முற்றிலும் புதியதோர் கண்ணாடி கண் எனக்கு கிடைக்கும். சிலவேளை பொருட்கள் நடுவில் தடித்தும் வட்டமாயும் தெரியக்கூடும். நான் விளையாடும் கண்ணாடி குண்டுகளுடைய உற்று பார்த்திருக்கிறேன், அவை உலகத்தை வினோதமாய் காட்டும். ஆகவே குழந்தையினுடைய மனப்பதிவாய் செல்லக்கூடிய இந்த கவிதை பாதிக்கப்பட்ட இன்னொரு குழந்தைக்காக வாதாடுவதாக முடிகிறது, அல்லது அவளுடைய வலியை பகிர்ந்து கொள்வதாக இந்த கவிதை முடிவதை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தை சொல்கிறது, நான் கேள்விப்பட்டேன் 9 மாத குழந்தை ஒன்றும் ஒற்றை கண்ணை இழந்ததாக. என்னை சுட்ட இராணுவ வீரன்தான், தன்னை உற்று பார்க்கும் சின்னம் சிறுமிகளை தேடும் ஒரு இராணுவ வீரன்தான்
அவளையும் சுட்டானோ என்று எனக்கு யோசனையாக இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், சின்னம் சிறுமிகளை உற்று பார்க்கக்கூடிய அந்த இராணுவ வீரன் தான் என்னை சுற்றிருப்பானோ என்று தோன்றுகிறது என்று சொல்கிறது. கூட குழந்தைகள் போரில் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அல்லது குறிப்பிட்ட சில இராணுவ வீரர்கள் குழந்தைகளை மட்டுமே குறிவைக்கிறார்களோ, பெண்கள் மட்டும் எப்படி கைப்பற்றப்பட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தெருவில் வீசப்படுகிறார்களோ, அதுபோல குழந்தைகளை மட்டுமே குறிவைக்கிற இராணுவ வீரர்கள் இருக்கிறார்களா என்கிற பதிவும் அல்லது கேள்வியும் நமக்கு எழுகிறது. இந்த குழந்தை இன்னொரு குழந்தையை பற்றி சொல்கிறது என்று சொன்னேன் அல்லவா. நானோ வளர்ந்தவன், கிட்டத்தட்ட 4 வயது. அந்த 4 வயது குழந்தை சொல்கிறது, போதிய அளவு நான் வாழ்க்கையை பார்த்துள்ளேன். 4 வயதிற்குள் அவள் போதிய அளவு வாழ்க்கையை பார்த்து விட்டாள். அவள் தன்னை விட சின்னம் சிறிய, அதாவது 9 மாத குழந்தை பற்றி பேசுகிற பொழுது, ஆனால் அவளோ சின்ன குழந்தை, எதுவும் அறியா சின்ன குழந்தை என்று அந்த குழந்தைக்கு வருத்தப்படுவதாக இந்த கவிதை முடிகிறது. ஆகவே உலகமெங்கும் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் இலக்கியத்தில் போர் விதந்தோதப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொன்றை சொல்ல வேண்டும், தமிழ் இலக்கியங்களில் போர் அறம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை போரின் போது கட்டவிழ்த்து விடப்படவில்லை, அல்லது கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கான சாட்சிகள் எதுவும் தமிழ் இலக்கியங்களில் அதிகமாக பதிவாகவில்லை. அது மட்டுமல்லாமல் போர் அறம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், எதிரி தன்னுடைய கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கிற பொழுது இன்று போய் நாளை வா என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது என்னோடு நான் ஆயுதம் ஏந்துகிற பொழுது நீயும் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும், அதாவது ஒத்த வலிமையுடைய இருவர் போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய, அல்லது போர் புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தியல் முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்கள் போர் அறம் காத்தார்கள். போரை விதந்தோதினாலும் கூட போர் அறம் காத்தார்கள். போர் அறம் இல்லாத இடங்களில்தான் அதிகமாக பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நம்முடைய கனவெல்லாம் போர்கள் அல்லாத ஒரு உலகத்தை நாம் படைக்க வேண்டும், அதை நோக்கி நம்முடைய சிந்தனையை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய அல்லது காணொலி வாயிலாக பதிவேற்றம் செய்ய இருக்கக்கூடிய வழக்கறிஞர்